ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறு போடும் நிஜம் அது. நான் இன்னும் சாதனை சத்தம் கேட்காத சராசரி பெண். இந்த லைன் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன், அதுக்கப்புறம் நான் எப்படி சயின்ஸ் படிக்கிறேன், இந்த வீக்கோட ஸ்டடி பிளான், எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணுன்ற மாதிரியான விஷயம்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் எஸ்ஜிடி எக்ஸாம் தான் படிக்கிறேன். நான் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் நான் டெட்டு பேப்பர் 2 வந்து இதுவரையும் அட்டன் பண்ணதில்லை. டெட்டு பேப்பர் 1 2013-17 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னா, 1 மந்த்துக்கு ஸ்டடி பிளான் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு அந்த டைம் வேஸ்ட். ஸோ நான் எப்போவுமே வீக்லி பிளான் வச்சுப்பேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிடுவேன். எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவு அந்த டார்கெட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போல்லாம் படிப்பேன் அப்படின்னா, கண்டிப்பாக நைட்டு வந்து படிப்பேன். நைட் ஸ்டடியோட டைம் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே 10லேருந்து 10:30 மேக்ஸிமம் ஒரு 11க்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அந்தளவு படிப்பேன். அதாவது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 4 வரைக்கும் கூட படிப்பேன். 4 to 5 வரையும் படிப்பேன். அப்படியே என்னால் முடியாத பட்சத்துக்கு நான் 1:30, 2 அந்த மாதிரி டைம் கூட நான் படுத்திருக்கேன். ஸோ என்னோடய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் முடிஞ்ச அளவு நான் வந்து படிச்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணிக்குவேன் அப்படின்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 hours டைம் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் அதை எப்படியாவது 2 hours 1.5 hours ஆவது டைம் எடுத்துப்பேன். அந்த டைமில் மேக்ஸ் அந்த மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். திருப்பி வந்து ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நைட்டு டின்னருக்கும் அந்த காஃபிக்கும் இடையில ஒரு 2 hours பிரேக் எடுத்துப்பேன். எப்படியாவது அந்த டைமை மேனேஜ் பண்ணி அதை வந்து ரொம்ப புதுசாக எதுவும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்னோடய டைம் ஷெட்யூல் நான் வந்து வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 hours ஆவது கவர் பண்ணுற மாதிரி வரணும். பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இருந்தாலும் எப்படியாவது டைமை நம்ம தான் வந்து அலாட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அலாட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நான் மின்னியல் தான் இன்றைக்கி டார்கெட் வச்சுருந்தேன். பட் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் நான் வந்து காந்தவியல் எடுத்துப்போம், அது வந்து 6th, 8th, 10th தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்லைனர் புக்கையும் சைடில் வச்சுப்பேன். 6th வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது, 8th ஒரு 45, அப்புறம் 9th ஒரு 56ன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம கடகடன் கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 6th புக்கு என்கிட்ட இல்லை, பிடிஎஃப் வச்சு தான் படிக்கணும். 8th and 9th சயின்ஸ் புக் வச்சுருக்கேன். நான் எப்படி வந்து படிப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக்கை எடுத்துப்பேன், டெக்ஸ்ட் புக்கை. அதில் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் லைன் பை லைன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பேக்லாம் நானாகவே வந்து குறிச்சுப்பேன். நம்மளால் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே குறிக்க ட்ரை பண்ணுவேன். 10:30க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் புக் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு ஒரு லெசனை பார்க்கும்போது எந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு படுதோ அதை வந்து அந்த லெசன் அந்த பேஜ் இருக்கு இல்லையா, அந்த டாப்லேயே அந்த காந்தவியல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் நான் படிப்பேன். இந்த டெக்ஸ்ட் புக்கில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் புக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பின்னாடியே ஆன்சர் இருக்கும். பட் ஆன்சரை பார்த்துட்டு உடனே டிக் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ என்னால் வந்து குறிக்க முடியுது கரெக்டானு சொல்லிட்டு பக்கத்தில் டாட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆன்சரை வச்சு செக் பண்ணிப்பேன். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் நல்லாவே மைண்டில் நிற்கும். ஸோ இப்படி தான் நான் சயின்ஸ் படிக்கிறேன். நிறைய பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு கேட்டிங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடி பிளான் வந்து சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு விதமான டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ரெடி பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டடி பிளான். இப்படி தான் நான் டைம் மேனேஜ் பண்ணுறேன். பாய்.